Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தவறுகள் செய்யும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒவ்வாத காரியங்களில் ஈடுபடும் போது உள்ள என்ன ஆகுது? உடனே கப்புன்னு பிடிக்கிற மாதிரி இல்லையா? ஹலோ, கர்த்தருக்கு ஒவ்வாத காரியங்களில் நாம் ஈடுபடும் போது உள்ளே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. உள்ளே என்னமோ சொல்லுது, செய்யக்கூடாது. என்னது அது? ஆவி உள்ள. அது ஒரு செக் மாதிரி, ஒரு அலாம் மாதிரி, ஒரு அலாம் கிளாக் மாதிரி வச்சிருக்காரு ஆண்டவர் உள்ள. அது ஏதாவது நம்ம தப்பு பண்ண புஷ்ன்னு அடிக்குது. உடனே டக்குன்னு நம்மள ஒரு வார்னிங் அது நமக்கு கொடுக்கிறது. கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய அந்த உணர்வு இருந்தாலே போதும், அந்த அலாம் கிளாக் நல்லா வேலை செய்யுது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய உணர்வை வளர்க்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அந்த சத்தம் நமக்கு கேட்கும். நம்முடைய சரீரத்தின் சத்தத்தையும் மனதின் சத்தத்தையும் குறைக்கும் போது ஆவியானவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். எப்படி நாம் இது ஆவியானவர் தான் சொல்றாரா இல்ல நமக்குள்ள ஒரு ஃபீலிங்கா இது என்பது எப்படி நமக்கு தெரிந்து கொள்ளுகிறது? உண்மையாகவே இது ஆவியானவர் தான் உள்ளே பேசுகிறாரா, சாட்சியிடுகிறாரா, அல்லது எனக்குள்ளே நானே இப்படி எண்ணிக்கிற கொள்ளுகிறேனா? அது ஒரு பெரிய கேள்வி மக்களிடத்தில் இல்லையா? உள்ளே ஒரு ஆவியில் ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் ஒரு சந்தேகம் வந்துடுது, இது நானா இல்லை ஆவியானவரா? இது என்னுடைய உணர்வா இல்லை ஆவியானவர் உணர்த்துறதா? எத்தனை பேருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்குது? வந்திருக்குதா இல்லையா? சரி, நல்லா கவனிங்க. வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் இருந்தால் அவன் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவனுக்கு தருவேன். இதை கேட்டவுடனே ஜனங்க என்ன சொல்றாங்க? எப்படிங்க கேட்கறதெல்லாம் தந்துருவார் ஆண்டவர்? கேட்கறதெல்லாம் கொடுப்பாரா? கென்னத்தேயன் எழுதி இருக்கிறார், நான் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருந்தது கிடையாது, எத்தனையோ வருஷமா நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன். நான் அதை முதல்ல படித்த உடனே நான் நினைச்சேன் இதை போல பெரிய பொய் இருக்காதுன்னு. ஏன்னா எனக்கு சொல்லி தந்தது எப்படி? கேட்டால் சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது, சில நேரத்தில் ஒன்றும் சத்தமே கேட்காது. சில நேரம் எஸ்ன்னுவார், சில நேரம் நோன்னுவார், சில நேரம் வெயிட்னுவார். இப்படின்னு அழகான பிரசங்கங்கள்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இவர் நான் கேட்டப்பெல்லாம் எனக்கு தர்றான்னு சொல்றார் கென்னத்தேயன். இதை கேட்டோன்னே இதை விட பெரிய பொய் இருக்குமா? கேட்டப்பெல்லாம் எப்படி தருவார்? நான் எவ்வளவு நாளா பெந்தகோஸ்தில இருந்திருக்கேன், எனக்கு சொல்லி தந்திருக்காங்களே. சில நேரத்தில் சரின்னுவார் ஆண்டவர், சில நேரத்தில் மாட்டேன்னுவார், சில நேரத்தில் காத்திருன்னுவார். அப்படிதான் ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஆனால் பிறகுதான் விளங்குச்சு அவர் சொல்றது கரெக்ட் என்று. எப்படி கரெக்ட்? கேட்கறது தப்பா இருந்தா தருவாரா? நான் சொன்னேன், இப்படி கேட்கிற ஆளு தப்பா கேட்க மாட்டார், அதனாலதான் கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இருக்குது. இப்படி கேட்கிற ஆளு மனம் புதிதாக இருக்கிறாள், தேவனுடைய வசனத்தை அறிந்தாள், அவன் தேவனிலும் தேவனுடைய வார்த்தை அவனிலும் நிலைத்திருக்கிறது, அவன் வசனத்தின் மனுஷனாய் இருக்கிறான். ஆகையால் எதை கேட்கணும் தெரிஞ்சு கொண்டு கேட்கிறான். ஆகையால் தான் கேட்டதெல்லாம் கிடைக்குது. கேட்டதுல 50% கிடைச்சது என்ற ஆளுங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? கர்த்தருடைய வசனத்திலே எதை கேட்கலாம் என்று தெரிந்து கொண்டு கேட்காமல் ஏதோ தங்களுக்கு வந்தபடி கேட்டிருக்கிறார்கள். அதில் சிலது கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கும், சிலது அதன்படி இருக்காது. ஆகையால் கிடைக்கவில்லை. கேட்கும் போது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியம் நமக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருக்கும்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லுகிறார். அது போலவே தான் இதுவும். 1 யோவான், ஆவியானவர் பேசும்போது அது நான் என்னுடைய உணர்வா அல்லது ஆவியானவர் பேசுகிறதா என்று சந்தேகம் வருகிறதே, அதற்கும் இதற்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லுகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அதுதாங்க ரொம்ப முக்கியம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாகிலும் கேட்டால் இல்லை, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? தைரியம் எப்படி வரும்? தைரியம் சும்மா வராது. தைரியம் மடத்தனமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்க. பார்த்துருக்கீங்களா ஜனங்களை? 25-30 வருஷமா ஜெபிப்பாங்க, ஆனால் மடத்தனமா ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க? ஆண்டவரே, நான் ஒன்றுக்கு அருகதேற்றவும் உடைய ஆசீர்வாதம் எனக்கு வராது ஆண்டவரே, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நான் பூச்சி புழு, நான் குப்பை, நான் தூசி, ஒன்றும் இல்லை, எப்படியாவது நான் ஆசீர்வதி. எப்படி ஆசீர்வதிப்பாரு? இந்த தூசியும் புழுவையும் குப்பையும் அதையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். மடத்தனமா 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் தைரியம் வராது. தைரியம் வருது வெறும் ஜபிக்கிறதுனால வராது. தைரியம் எதனால வருது? அவருடைய சித்தம் என்ன என்று தெரிந்து கொள்ளுகிறதுனாலே தைரியம்
வருகிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நல்லா கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய ஜெபிக்க கற்றுக் கொடுத்துறோம் ஜனங்களுக்கு. ஜெபி 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 ஜெபின்றான். எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்றது இல்லை. நிறைய ஜெபிக்க சொல்றோம், நிறைய ஜெபிக்கிறாங்க. ஆனால் எப்படி ஜெபிக்கிறது என்று சொல்லுகிறது இல்லை. ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே எது அந்த தைரியத்தை கொடுக்கிறது ஜெபத்திலே என்கிறத நாம் சொல்லி கொடுக்கிறது கிடையாது. ஜெபிக்கிறதிலே தைரியம் வர வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தைரியம் வரும். நாம் எதை கேட்டாலும் தருவார் என்ற தைரியம் எப்போ வரும்? அவருடைய சித்தம் என்ன என்று ஷூரா தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சித்தத்தின்படி எதை கேட்டாலும் தருவார் என்கிற தைரியம் வரும். 1 யோவான் திருப்புங்க, 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்க? அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறனால் பாவம் செய்ய மாட்டான். பாருங்க, தேவனுடைய ஆவியானவரால் நீங்கள் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நிச்சயமாக ஆவியானவர் நடத்தும் போது அது பாவத்துக்குள்ள நடத்துகிறதா இருக்காது, அது தவறானதா இருக்காது, அது வேண்டாததா இருக்காது. அவர் நல்ல வழிகளில் மாத்திரமே தான் நடத்துவார். அதில் நிச்சயமாய் நாம் செல்லலாம். ஆவியானவர் நடத்தும் போது இது நானா ஆவியானவரா என்று சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் அவரிலே நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால், அவருடைய விளக்கு உங்களுக்குள்ளா ஏற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஆவியானவர் உங்களை நடத்துவார். நீங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தால், சரீரத்தின் உணர்வுகள் அதிகமாயிருந்து, மனதின் உணர்வுகள் அதிகமாயிருந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தால், ஆவியின் அந்த உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளாமல், ஸ்பிரிட் கான்சியஸ்னஸை வளர்த்துக் கொள்ளாமல் இருந்தால் அப்ப அந்த மாதிரி நடக்கலாம். எப்படி நடக்கலாம்? நீங்க ஆவியானவர் தான் இதை சொன்னார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அது உங்களுடைய மனதில் எழும்பின ஒரு ஐடியாவாக இருக்கலாம். நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியானவராலே ஆட்கொள்ளப்படுகிறீர்களோ, அந்த உணர்விலே வாழ்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் நடத்தப்படும் போது நிச்சயமாக இது ஆவியானவர் என்கிற நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு சரீரத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு சரீரத்தை குறித்த உணர்வுகளும் மனதை குறித்த உணர்வுகளும் உலகத்தின் எண்ணங்களும் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தா என்ன பண்றது? எனக்கு சந்தேகமாவே இருக்குதுங்க, எப்பெல்லாம் ஆவியானவர் காமிக்கிறாரோ அப்பெல்லாம் எனக்கு ஆவியானவரா நானான்னு சந்தேகமா இருக்குதுன்னா ஒண்ணு பண்ணுங்க, ஆவியின் உணர்வை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலேயும், வசனம் சொல்லுகிறதுபடி செய்வதிலேயும், ஜெபிப்பதிலேயும், மற்ற காரியங்களிலும் நேரத்தை செலவழித்து ஆவியின் உணர்வை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்து கொள்ள கொள்ள ஆவியானவர் நடத்தும் போது நிச்சயமா தெரியும், சந்தேகம் இல்லாமல் இது நிச்சயமாக ஆவியானவர் நடத்துகிறார் என்று. நீங்கள் மாம்ச உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டு அதற்கு இடம் கொடுத்து மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும்னா எப்போதும் அந்த சந்தேகம் இருக்கதான் செய்யும், இது நானா ஆவியானவரா என்கிற சந்தேகம் இருக்க செய்யும். ஆவியானவர் உணர்வு அதிகமாக இருந்து ஆவியானவரோட ஐக்கியம் கொண்டு அவரோடு நெருங்கி சஞ்சரித்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிறைந்திருந்து அப்படி இருப்பீர்கள் என்றால் அவர் பேசும்போது சந்தேகமே எழாது. கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் எப்படி தைரியம் வருதோ அதே போல அது எப்படி வருது? அவருடைய சித்தத்தை நிச்சயமா அறிந்திருக்கிறபடினால் கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்கிற தைரியம் இருக்குது. அதே போல ஆவியானவரோட ஐக்கியம் அதிகமாய் கொண்டிருந்தால், அந்த உணர்வை அதிகமாய் வளர்த்தால், அவர் பேசும்போது சந்தேகம் இல்லாமல் இது எனக்கு மாம்சம் கிடையாது, இது என்னுடைய எண்ணம் கிடையாது, இது என்னுடைய சிந்தை கிடையாது என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். சந்தேகம் இல்லாமல் இது ஆவியானவர் தான் பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் ஊன்ற கட்டப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த சந்தேகம் வரவே வராது. அதிலே ஷூரா இல்லை என்றால், தேவனுடைய வார்த்தையிலும் அந்த ஆவியானவருடைய கிரியை உள்ள இருந்து அந்த உணர்வு அதிகமாக இல்லை என்றால் சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும்.